வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ரூபவாகினியின் பிரதான செய்திகளோடு. நான் காயத்ரி ஸ்ரீயானந்த். செய்திகளோடு இணைந்திருக்கின்ற நான் AM ரிஸ்லி. முதலில் தலைப்புச் செய்திகள். ஜெனீவா மனித உரிமைகள் மாநாட்டில் முஸ்லிம் நாடுகள் இம்முறையும் இலங்கைக்கு ஆதரவு. தேசத்துக்கு மகளிடம் கண்காட்சியை முன்னிட்டு புனரமைக்கப்பட்ட புதிய கல்லடி பாலம் நாளை ஜனாதிபதியினால் திறந்து வைப்பு. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபை LTTE ஆதரவாளர்களின் நிகழ்ச்சி நிறையை செயற்படுத்தி வருவதாக அமைச்சர் காஹிலிய ரம்புக்வெல்ல குற்றச்சாட்டு. உள்ளூர் சந்தையில் பல அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் வீழ்ச்சி. ஆஸ்திரேலியாவில் 1950ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இடம்பெற்ற பலவந்த தத்தெடுப்பு நடவடிக்கைகளால் பாதிக்கப்பட்ட மக்களிடம் ஆஸ்திரேலிய பிரதமர் மன்னிப்பு கோரல். இனி விரிவான செய்திகளின் முதலில் சில உள்நாட்டு செய்திகள். தாய்நாட்டை LTTE பயங்கரவாதிகளின் பிடியிலிருந்து விடுவிப்பதற்கு அர்ப்பணிப்புடன் சேவையாற்றிய வீராங்கனைகளுக்கு ரணலிய விரு மஹிம எனும் விருது வழங்கப்பட்டுள்ளது. படை வீரர்களின் தாய்மார் மற்றும் மனைவிமாருக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. இது தொடர்பான வைபவம் ஜனாதிபதியின் பாரியார் திருமதி ஷிரந்தி ராஜபக்ஷ தலைமையில் இன்று காலை நடைபெற்றது. தாமரை தடாகம் மஹிந்த ராஜபக்ஷ கலையரங்கில் நடைபெற்ற ரணலிய விரு மஹிம விருது வழங்கும் வைபவத்தை தேசிய ரணவீர சேவா அதிகார சபை ஏற்பாடு செய்திருந்தது. தாய்நாட்டை பாதுகாக்கும் உன்னத பணிக்கு 4க்கும் அதிகமான பிள்ளைகளை தியாகம் செய்த தாய்மாருக்கு ஜனாதிபதியின் பாரியார் பாராட்டு சின்னங்களை வழங்கினார். போர்க்களத்தில் முற்றாக அங்கவீனமடைந்த படை வீரர்களை நினைவு கூறும் வகையில் அவர்களது மனைவிமாருக்கு கௌரவ சின்னங்கள் வழங்கப்பட்டன. பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் சேவா வனிதா பிரிவு தலைவி அயோமா ராஜபக்ஷ இவற்றை வழங்கினார். நாடெங்கிலும் படை வீரர்களின் சேமநலனுக்காக அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய பெண்களும் பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர். மாகாண மட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட சிறந்த தொழில் ஆற்றல் மிக்க படை வீரர்களின் மனைவிமாருக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. முப்படை மற்றும் போலீஸ் சேவை சேவா வனிதா பிரிவு தலைவிமார்கள் இந்த விருதுகளை வழங்கினார்கள். ஜனாதிபதியின் பாரியார் திருமதி ஷிரந்தி ராஜபக்ஷவுக்கும் ரணவீர சேவா வனிதா பிரிவுகளின் தலைவிகளுக்கும் விசேட சின்னங்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ, பாராளுமன்ற அங்கத்தவர் கமலா ரணதுங்க, தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஊடக நிலைய பணிப்பாளர் நாயகம் லக்ஷ்மண் ஹுலுகல்ல, தேசிய ரணவீர சேவா அதிகார சபை தலைவி பத்மா வேத்தாவா ஆகியோர் மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். உள்ளூர் சந்தையில் பல அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் குறைந்துள்ளன. காய்கறி, சின்ன வெங்காயம், உருளைக்கிழங்கு மற்றும் பல பொருட்களின் விலைகள் குறைந்துள்ளன. பெரும்போக விளைவுப் பொருட்கள் சந்தைக்கு கொண்டுவரப்பட்டதை அடுத்து புறக்கோட்டை உட்பட 9 பிரதான சந்தைகளில் பொருட்களின் விலைகள் குறைந்துள்ளன என்பது மதிப்பீடு மூலம் தெரிய வந்துள்ளது. ஹெக்டர் கோபே கொடுவ விவசாய ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிலையம் இதனை அறிவித்துள்ளது. சந்தையில் அரிசியின் சில்லறை மற்றும் மொத்த விலைகள் ஸ்திரமான நிலையில் உள்ளன. உத்தரவாத விலை அதிகரிக்கப்பட்டமை, பல மாவட்டங்களில் 75% அறுவடை பூர்த்தியடைந்தமை ஆகியன இதற்கு காரணமாகும். கடந்த வாரம் 1 கிலோ சின்ன ரகத்தை சேர்ந்த சின்ன வெங்காயத்தின் விலை 100 ரூபாவுக்கும் 130 ரூபாவுக்கும் இடைப்பட்டதாக இருந்தது. தற்போது இது 80 ரூபாவுக்கும் 120 ரூபாவுக்கும் இடைப்பட்டதாக குறைந்துள்ளது. யாழ்ப்பாணம், திருகோணமலை ஆகிய பிரதேசங்களில் அறுவடையான சின்ன வெங்காயமும் சந்தைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இறக்குமதி விநியோக அளவின் மாற்றத்திற்கமைய பெரிய வெங்காயத்தின் விலையும் ஓரளவு குறைந்துள்ளது. இறக்குமதி செய்யப்பட்ட 1 கிலோ உருளைக்கிழங்கின் சில்லறை விலை 60 ரூபாவுக்கும் 100 ரூபாவுக்கும் இடைப்பட்டதாக உள்ளது. 90 ரூபாவுக்கும் 160 ரூபாவுக்கும் இடைப்பட்டதாக விளங்கிய 1 கிலோ உள்ளூர் உருளைக்கிழங்கின் விலை தற்போது 80 ரூபாவுக்கும் 140 ரூபாவுக்கும் இடைப்பட்டதாக குறைந்துள்ளது. பச்சை மிளகாயின் விலையும் குறைந்துள்ளது. கிண்ணியா, அனுராதபுரம், புத்தளம் ஆகிய பிரதேசங்களில் இருந்து பெரும்போக அறுவடை விளைபொருட்கள் சந்தைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. கேரட், பீட்ரூட், கோவா, தக்காளி போன்ற காய்கறிகளின் விலைகளும் குறைந்திருப்பதாக பாவனையாளர்கள் கூறுகின்றனர்.
அம்பாறையில் நாளை மறுதினம் தேசத்துக்கு மகுடம் தேசிய அபிவிருத்தி கண்காட்சி இடம்பெறுவதையொட்டி கிழக்கு மாகாண வீதி அபிவிருத்தி அமைச்சினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் வேலை திட்டங்கள் தொடர்பாக விளக்கமளிக்கும் ஊடகவியலாளர் மாநாடு அம்பாறையில் இடம்பெற்றது. கிழக்கு மாகாண வீதி அபிவிருத்தி நீர்ப்பாசன அமைச்சர் MS உதுமாலெப்பே அங்கு உரை நிகழ்த்துகையில் ஆசிய அபிவிருத்தி வங்கி, உலக வங்கி, ஜப்பானிய அரசாங்கம் என்பவற்றின் 12,600 மில்லியன் ரூபாய் நிதியில் வீதி அபிவிருத்தி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்று கூறினார். இதில் 353 கிலோமீட்டர் கான்கிரீட் வீதிகள் தேசத்துக்கு மகுடம் கண்காட்சியின் போது 3 மாவட்டங்களிலும் திறந்து வைக்கப்படவிருக்கின்றன என்றும் அவர் குறிப்பிட்டார். வீதி அபிவிருத்தி திணைக்கள உயர் அதிகாரிகள் பலர் அங்கு சமூகம் அளித்திருந்தனர். அம்பாறை மாவட்டத்திலே 214 கிலோமீட்டர் நீளமான வீதிகளை புனர்நிர்மாணம் செய்வதற்கு மக்களிடம் கையளித்திருக்கிறோம். திருகோணமலை மாவட்டத்தில் 136 கிலோமீட்டர் வீதிகள் கான்கிரீட் வீதிகளாக மாற்றப்படும் நடவடிக்கையின் முன்னேற்றம் தொடர்பாக ஆராயும் கூட்டம் கிழக்கு மாகாண அபிவிருத்தி அமைச்சின் கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. மாகாண வீதி அபிவிருத்தி அமைச்சர் MS உதுமாலெப்பே அங்கு உரை நிகழ்த்துகையில் திருகோணமலை மாவட்டத்தின் 11 பிரதேச செயலக பிரிவைச் சேர்ந்த 136 கிலோமீட்டர் நீளமுள்ள வீதிகளை கான்கிரீட் வீதிகளாக அமைப்பதில் 2,600 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது என்று கூறினார். பிரதம நீதியரசராக பதவியேற்றதன் பின்னர் கல்முனைக்கு வருகை தந்த மொஹான் பீரிஸுக்கு அங்கு மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. கல்முனை சட்டத்தரணிகள் சங்கம் ஏற்பாடு செய்த இந்த வைபவம் சங்க தலைவர் ரசாக் தலைமையில் நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்றது. கல்முனை மேல் நீதிமன்ற நீதிபதி பானா சுவர்ணராஜ் உட்பட மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதிபதிகளும் சிரேஷ்ட சட்டத்தரணிகளும் இதில் கலந்து கொண்டனர். கல்முனை போலீசாரின் மரியாதை அணிவகுப்பும் பாடசாலை மாணவர்களின் கலாசார வரவேற்பும் இடம்பெற்றன. பிரதம நீதியரசர் மொஹான் பீரிஸ் அம்பாறை மாவட்டத்திலும் விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். சம்மாந்துறை நீதவான் நீதிமன்றம் உட்பட பல நீதிமன்றங்களையும் அவர் பார்வையிட்டார். நீதவான் நீதிமன்ற நீதிபதி செல்வி ஆனந்தி கனகரட்னம் தலைமையில் சட்டத்தரணிகள் பிரதம நீதியரசருக்கு வரவேற்பளித்தனர். இதனையடுத்து இடம்பெற்ற கலந்துரையாடலில் நீதிமன்ற நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவது பற்றி ஆராயப்பட்டது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபை LTT ஆதரவாளர்களின் நிகழ்ச்சி நிரலையை செயற்படுத்தி வருவதாக அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல குற்றம் சாட்டியுள்ளார். அரசாங்கம் இதற்கு முகம் கொடுப்பதற்கு தேவையான சகல நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். அமைச்சரவை தீர்மானங்கள் பற்றி அறிவிக்கும் பொருட்டு இன்று நடைபெற்ற ஊடக மாநாட்டில் உரையாற்றுகையில் அமைச்சர் இது பற்றி குறிப்பிட்டார். கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் சிபாரிசுகளை அரசாங்கம் செயற்படுத்தி வரும் நிலையிலும் இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன என்று அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல சுட்டிக்காட்டினார். ஜெனீவா மனித உரிமைகள் சபை மாநாட்டில் அமெரிக்கா சமர்ப்பித்த தீர்மானத்திற்கு ஆதரவாக 25 நாடுகள் வாக்களித்த அதே வேளையில் 13 நாடுகள் எதிர்த்து வாக்களித்துள்ளன. 8 நாடுகள் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை. முஸ்லிம் நாடுகளும் லத்தீன் அமெரிக்க நாடுகளும் இலங்கைக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளன. ஜப்பான் இலங்கைக்கு ஆதரவு தெரிவித்திருந்த போதிலும் வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை. மனித உரிமைகளை பேணுவதில் இலங்கை பல பணிகளை நிறைவேற்றியுள்ளதாக பல நாடுகள் பாராட்டு தெரிவித்துள்ளன. அமைச்சர் மஹிந்த சமரசிங்க ஜெனீவா மாநாட்டில் உரையாற்றுகையில் இந்த தீர்மானத்தில் அடங்கியுள்ள விடயங்கள் இலங்கையின் தற்போதைய நல்லிணக்க நடவடிக்கைகளுக்கும் ஐக்கிய நாடுகள் சபை, மனித உரிமைகள் சபை, மனித உரிமைகள் ஆணையாளர் ஆகியோருடன் இலங்கை தற்போது கொண்டுள்ள ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகளுக்கும் ஆபத்தை உண்டு பண்ண மாட்டாது என்று நாம் எதிர்பார்த்துள்ளோம். இந்த தீர்மானம் பிராந்திய உறவுகளுக்கும் தெற்காசிய நாடுகளுக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக உள்ளது. இலங்கையின் ஜனநாயக ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கத்தை போல் எவருமே இலங்கையின் பல்லினத்துவ, பல்மொழி, பல்மத, பல்கலாசார மக்கள் குறித்து மனப்பூர்வமான அக்கறை கொண்டிருக்கவில்லை. இந்த நோக்கமே முழுமையான நல்லிணக்கம், உறுதியான சமாதானம், சுபிட்சம் ஆகியவற்றை நோக்கிய பயணத்திற்கு வழிகாட்டியாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். நாடெங்கிலும் உள்ள அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு ஒரே நேரத்தில் பயிற்சி அளிப்பதற்கான புதிய முறையொன்றை இலங்கை அபிவிருத்தி நிர்வாக நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. வெர்ச்சுவல் லேர்னிங் நெட்வொர்க் என்னும் இந்த புதிய முறை ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க தலைமையில் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அதிகாரிகள் நாடெங்கிலும் உள்ள மத்திய வலையமைப்பிலிருந்து பயிற்சிக்கான புதிய முறைகளின் அடிப்படையில் இலங்கை அபிவிருத்தி நிர்வாக நிறுவனத்துடன் நேரடியாக தொடர்பை மேற்கொள்ள முடியும்.
தூர இடங்களிலிருந்து கொழும்புக்கு வருவதில் இதுவரை எதிர்நோக்கப்பட்ட செலவு மற்றும் கால விரயத்தை இதன் மூலம் நீக்கக்கூடியதாக இருக்கும். நாடெங்கிலும் உள்ள பயிற்சி நிலையங்களுடன் ஒரே நேரத்தில் கருத்துக்களையும் அறிவையும் பரிமாற்றிக்கொள்ள முடியும் என்பது மற்றொரு நன்மையாகும். இந்த வேலை திட்ட ஆரம்ப வைபவத்தின் போது பதுளை, குருநாகல், அம்பாறை, வவுனியா, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலிருந்து அரசாங்க அதிகாரிகளும் ஏனையோரும் ஜனாதிபதியின் செயலாளருடன் நேரடியாக கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். வடமத்திய மாகாணத்திலும் மேலும் சில பிரதேசங்களிலும் பரவி வரும் சிறுநீரக நோயை ஒழிக்கும் முகமாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ள சிபார்சுகள் செயற்படுத்தப்பட உள்ளன. அரசாங்கம் இதற்கான ஆரம்ப நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. பண்டார்நாயக்க மாநாட்டு மண்டபத்தில் இன்று நடைபெற்ற 2013ஆம் ஆண்டின் சர்வதேச நீர் முகாமைத்துவ மாநாட்டிலும் கண்காட்சியிலும் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அமைச்சர் மைத்திரிபால சிறிசேன இதுபற்றி தெரிவித்தார். சில பிரதேசங்களில் பரவியுள்ள சிறுநீரக நோய் தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன. ஆயினும் அரசாங்கம் சிறுநீரக நோயை ஒழிப்பதற்கான பல வேலை திட்டங்களை செயற்படுத்தி வருகின்றது. நோயின்றி வாழ்வதில் நீரின் முக்கியத்துவம் தொடர்பாக மக்களுக்கு அறிவுறுத்தப்பட வேண்டும். மக்களுக்கு சுத்தமான குடிநீரை விநியோகிப்பதற்கும் நீர் வளங்களை பாதுகாப்பதற்குமான வேலை திட்டம் ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைய பலப்படுத்தப்பட்டிருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார். அமைச்சர் தினேஷ் குணவர்தனவும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டார். இவ்வருடம் சிறுபோக செய்கைக்கு போதிய அளவு நீரை வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கண்ணருவ விவசாய ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெற்ற நீர் முகாமைத்துவ கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. சிறுபோகத்தில் மகாவலி நீரை பயன்படுத்தி சுமார் 2 லட்சம் ஹெக்டேயர் காணியில் செய்கை மேற்கொள்ளப்படுகின்றது. பிரதான நீர்த்தேக்கங்களிலிருந்து நீரை விநியோகிப்பதில் பிரச்சனை எதுவும் இல்லையாதலால் நெற்செய்கையுடன் மேலதிக பயிற்சிகளுக்கும் நீர்ப்பாசன வசதிகள் செய்து கொடுக்கப்படும். இந்த பேச்சுவார்த்தையில் விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள், அரசாங்க அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஆலியடிவம்பு பிரதேச செயலக பிரிவைச் சேர்ந்த சிவில் பாதுகாப்பு குழுவின் விசேட கூட்டம் கலாசார மண்டப கேட்போர் கூடத்தில் நேற்று நடைபெற்றது. பிரதேச செயலாளர் வி ஜெகதீசன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அக்கரைப்பற்று போலீஸ் நிலைய குற்றப்பிரிவு அதிகாரி எஸ் சிவநாதன் உட்பட சிவில் பாதுகாப்பு குழு உறுப்பினர்கள், சமூக சேவை பிரதிநிதிகள், கிராம பிரமுகர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். போதைப்பொருள் பாவனையால் ஏற்படும் விளைவுகள் உட்பட அங்கு இடம்பெற்று வரும் பல்வேறு குற்றச் செயல்கள் பற்றி ஆராயப்பட்டது. இந்த குற்றச் செயல்களை கண்காணிக்கவும் கட்டுப்படுத்தவும் விசேட குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டது. யாழ் மாவட்ட விவசாயிகளின் நெல் உற்பத்திகள் நாவற்குழி மற்றும் சங்கானை அரச நெற்களஞ்சிய சாலைகளில் கொள்வனவு செய்யப்படுகின்றன. இதுவரை 60 மெட்ரிக் டன் நெல் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக அரசாங்க அதிபர் சுந்தரம் அருமைநாயகம் தெரிவித்துள்ளார். அவர் தமது ஊடக அறிக்கையில் சம்பா நெல், நாட்டரிசி நெல் என்பன கொள்வனவு செய்யப்படுவதாகவும் விவசாயிகள் உழவு இயந்திரங்கள் மூலம் நெல்லை களஞ்சிய சாலைக்கு கொண்டு வருகின்றனர் என்றும் தெரிவித்தார். சாவகச்சேரி, அச்சுவேலி, அரியாலை, கோப்பாய், பண்டத்தரிப்பு ஆகிய பகுதிகளிலும் நெல் அறுவடை தற்சமயம் நடைபெற்று வருகின்றது. தேசத்துக்கு மகுடம் தேசிய கண்காட்சியை முன்னிட்டு மஹிந்த சிந்தனை திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட்ட புதிய கல்லடி பாலம் ஜனாதிபதியினால் நாளை மாலை மக்களின் பாவனைக்கென திறந்து வைக்கப்படும். மிக புராதனமான இந்த பாலம் 90 ஆண்டுகளுக்கு பின்னர் ஜெய்காவின் 1970 மில்லியன் ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டுள்ளது. இந்த பாலத்தின் ஊடாக இடம்பெறும் போக்குவரத்தில் தற்சமயம் ஏற்படும் நெருக்கடிக்கு தீர்வு காணும் வகையில் இந்த பாலம் அதிநவீன முறையில் விசாலமாக அமைக்கப்பட்டுள்ளது. மட்டு நகரின் அழகுக்கு அழகு செய்யும் இந்த பாலம் கிழக்கு வாழ் மக்களின் கலாசார சொத்தாகவும் சமாதான சின்னமாகவும் அமைந்திருக்கும். ஈரானிய கடற்படைக்கு சொந்தமான 2 கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்திற்கு வந்துள்ளன. தாக், சஃபலான் ஆகிய 2 கப்பல்களை இலங்கை கடற்படையினர் இன்று கொழும்பு துறைமுகத்தில் வரவேற்றனர். பயிற்சி நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த இந்த கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்திற்கு வந்துள்ளன. கப்பலின் கொடி அதிகாரியாக கேப்டன் ஓமிட் கோலஸ்ரி அனாஜ் பணியாற்றுகின்றார். அப்துல் வஹாப் தகிரி, ஷேஷிஷார் சலீம் ஆகியோர் கப்பலின் கொமாண்டர்களாக விளங்குகின்றனர். இவர்கள் இலங்கை கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் ஜெயநாத் கொலம்பகேயை கடற்படை தலைமை அலுவலகத்தில் சந்தித்தனர். தாக் கப்பலில் 474 அதிகாரிகளும் மாலுமிகளும் சேவையாற்றுகின்றனர். சஃபலான் கப்பலில் 197 பேர் சேவையாற்றுகின்றனர். இந்த கப்பல் எதிர்வரும் 24ஆம் தேதி வரை கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிட்டிருக்கும். ஆஸ்திரேலியாவில் 1950க்கும் 1970க்கும் இடைப்பட்ட காலத்தில் நடைபெற்ற பலவந்த தத்தெடுத்தல் நடவடிக்கையினால் பாதிக்கப்பட்ட மக்களிடம் ஆஸ்திரேலிய பிரதம மந்திரி ஜூலியா கிலார்ட் மன்னிப்பு கோரியுள்ளார்.
இந்த காலப்பகுதியில் திருமணமாகாத இளம் தாய்மார்களின் பல ஆயிரக்கணக்கான குழந்தைகள் அரசாங்கத்தினால் பொறுப்பேற்கப்பட்டு திருமணமான ஆனால் குழந்தை பாக்கியம் அற்ற தம்பதியினருக்கு வழங்கப்பட்டதாக அறிவிக்கப்படுகிறது. பாராளுமன்றத்தில் பிரதம மந்திரி உரை நிகழ்த்துகையில் குழந்தைகளை தாய்மாரிடமிருந்து பிரிப்பதற்கு காரணமாக இருந்த கொள்கைகள் மற்றும் வழிமுறைகள் சம்பந்தமாக இந்த பாராளுமன்றம் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கோருகிறது என்று கூறினார். அந்த காலத்தில் கடைபிடிக்கப்பட்ட இந்த கொள்கை வெட்கப்பட வேண்டியதொன்றாகும் என்றும் அவர் தெரிவித்தார். இத்தகைய நடவடிக்கையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆஸ்திரேலிய அரசாங்கம் $5 மில்லியன் வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அங்கு சமூகம் அளித்திருந்தவர்கள் கைகொட்டி அவரது உரையை நிறைவேற்ற அதே சமயத்தில் தாய்மார்கள் மிகுந்த கவலையுடன் காணப்பட்டனர். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜெனீவா மனித உரிமைகள் மாநாட்டில் முஸ்லிம் நாடுகள் இம்முறையும் இலங்கைக்கு ஆதரவு. தேசத்துக்கு மகுடம் கண்காட்சியை முன்னிட்டு புனரமைக்கப்பட்ட புதிய கல்லடி பாலம் நாளை ஜனாதிபதியினால் திறந்து வைப்பு. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபை LTTE ஆதரவாளர்களின் நிகழ்ச்சி நிறையை செயற்படுத்தி வருவதாக அமைச்சர் காஹிலிய ரம்புக்வெல்ல குற்றச்சாட்டு. உள்ளூர் சந்தையில் பல அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் வீழ்ச்சி. ஆஸ்திரேலியாவில் 1950ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இடம்பெற்ற பலவந்த தத்தெடுப்பு நடவடிக்கைகளால் பாதிக்கப்பட்ட மக்களிடம் ஆஸ்திரேலிய பிரதமர் மன்னிப்பு கோரல். இத்துடன் ரூபவாகினியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.